ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவான் சீரீஸ்ல பார்ட் 2, அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பர்சன்டேஜ் பார்க்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது வாங்க, ஏன்னா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும் கோப்பப் பண்ணிக்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் தான், வேற எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு பொருளை வாங்குறோம் விற்கிறோம், இதுதான் கான்செப்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் இந்த பெண்ணை வாங்குறேன்னு எடுத்துக்கலாம். ஸோ வாங்குறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து வாங்கினதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணணும், அதுக்குன்னு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, அதை வித்துருவோம்னு சொல்லுவாங்க. வாங்கணும்னு என்ன பண்ண முடியாது, விற்க முடியாது. அதுக்குன்னு ஒரு ரேட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். தட் இஸ் கால் மார்க்கெட் பிரைஸ். அதுக்கப்புறம் தான் அதை என்ன பண்ணுவோம், சேல் பண்ணுவோம். ஸோ முதல்ல ஒரு பொருளை வாங்குறோம், வாங்கினதுக்கு அப்புறம் அதுக்குன்னு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்றோம், அண்ட் தென் சேல் பண்றோம். இதுதான் ப்ராசஸே. இப்போ ஏன் மேம் இந்த மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் மோஸ்ட்லி யாருக்குமே ஃபார்முலாஸ் வச்சு நடத்த மாட்டேன். நீங்க இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா அப்ளை பண்ணி வந்துடலாம். அந்த பேக்வர்ட் அண்ட் ஃபார்வர்ட் பர்சன்டேஜ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேக்வர்ட் ஃபார்முலா, ஃபார்வர்ட் ஃபார்முலான்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சம்க்கு வந்துடலாம். இப்ப இந்த பெண்ணை நான் வாங்குறேன், அப்படின்னா லெட்ஸ் சே 10 ரூபாய்க்கு வாங்குறேன். வாங்கி இதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்றோம். ஒரு பேஜுக்கு சொல்றேன் 18 ருபீஸ் தான் இந்த பெண்ணோட ரேட்டை ஃபிக்ஸ் பண்றேன். என்கிட்ட வந்து சில பேர் இதே 18 ருபீஸ்க்கு வாங்கியிருப்பாங்க, இல்ல சில பேர் டிஸ்கவுண்டோட வாங்கியிருப்பாங்க. லெட்ஸ் சே 15 ரூபான்னு அதை விற்கிறேன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு பொருளை நான் 10 ரூபாய்க்கு வாங்கி 18 ரூபான்னு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி 15 ரூபான்னு சேல்ஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் ப்ராசஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் பிரைஸ் 18 ரூபா மேம், செல்லிங் பிரைஸ் 20 ரூபா ஆக்கலாம். பாசிபிளா? அதுல இருக்க விலையே 18 ரூபான்னு தான் எழுதிருக்கு. எவனாவது 20 ரூபா கொடுத்து வாங்குவோமா? முடியாது. ஸோ எப்படியும் மார்க் பிரைஸை விட கம்மியாக தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் இருக்கும். ஸோ காஸ்ட் பிரைஸோட கூட தான் மார்க்கெட் பிரைஸ் இருக்கும். மார்க்கெட் பிரைஸை விட கம்மியாக தான் செல்லிங் பிரைஸ் இருக்கும். இப்ப சம்குள்ள போலாம். இப்ப இந்த சம் எனக்கு ப்ராஃபிட் தருமா லாஸ் தருமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா எனக்கு என்னதான் கொடுக்கும், ப்ராஃபிட் தான் கொடுக்கும். ஏன்னா 10 ரூபாய்க்கு வாங்கி 15 ரூபான்னு என்ன பண்ணிருக்கேன், அதை சேல் பண்ணிருக்கேன். அப்ப ப்ராஃபிட்டோ இல்ல லாஸோ வாட் எவர் இட் இஸ், அது யார் ரெண்டு பேருக்கு நடுவுல வரும்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸுக்கும் செல்லிங் பிரைஸுக்கும் நடுவுல தான் வரும். இங்க போட்டிருக்கிறது மைனஸ் கிடையாது, இன்பிட்வீன். ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி, லாஸா இருந்தாலும் சரி, அது யார் ரெண்டு பேருக்கு நடுவுல வருவாங்க, காஸ்ட் பிரைஸுக்கும் செல்லிங் பிரைஸுக்கும் நடுவுல வருவாங்க. அடுத்து மார்க்அப். மார்க்அப்னா என்ன அர்த்தம், விலைய ஏத்துறீங்கன்னு அர்த்தம். அப்ப 10 ரூபான்னு இருக்கத 18 ரூபான்னு நான் விலையை ஏத்தி தானே வச்சிருக்கேன். அப்ப மார்க்அப்ங்கிறது யார் ரெண்டு பேருக்கு நடுவுல நடக்கிற விஷயம்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸுக்கும் மார்க்கெட் பிரைஸுக்கும் நடுவுல நடக்கிற விஷயம். அடுத்து டிஸ்கவுண்ட். இந்த சம்ல நான் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேனா அப்படின்னு பார்த்தோம்னா கொடுத்துருக்கோம். எவ்வளோன்னு கொடுத்துருக்கோம், 18 ரூபாங்கிற பெண்ணை 15 ரூபான்னு வித்துருக்கேன். அப்போ 3 ரூபா டிஸ்கவுண்டா கொடுத்துருக்கோம். அப்ப டிஸ்கவுண்ட் யார் ரெண்டு பேருக்கு நடுவுல நடக்கிற விஷயம்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸுக்கும் செல்லிங் பிரைஸுக்கும் நடுவுல நடக்கிற விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் லாஜிக். ஸோ ப்ராஃபிட்டோ லாஸோ அது யார் ரெண்டு பேருக்கு நடுவுல நடக்கும், காஸ்ட் பிரைஸுக்கும் செல்லிங் பிரைஸுக்கும். மார்க்அப்ங்கிறது யார் ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கும், காஸ்ட் பிரைஸுக்கும் மார்க்கெட் பிரைஸுக்கும். டிஸ்கவுண்ட்ங்கிறது யார் ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கும், மார்க்கெட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும். அடுத்த விஷயம், ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி இல்ல மார்க்அப்பா இருந்தாலும் சரி, அத பெர்சன்டேஜ்ல பேசும்போது அதை 100ஓட என்ன பண்ணிக்கோங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க எடுக்கிறது ப்ராஃபிட் பெர்சன்டேஜா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க எடுக்கிறது மார்க்அப் பெர்சன்டேஜா இருந்தாலும் சரி, ப்ராஃபிட்னாலும் விலையை ஏத்தி விற்கிறீங்க, மார்க்அப்னாலும் விலையை ஏத்தி வைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 100ஓட அந்த பெர்சன்டேஜ் என்ன பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணிக்கிறோம். இதுவே அந்த நம்பர் லாஸா இருந்தாலும் சரி இல்ல டிஸ்கவுண்டா இருந்தாலும் சரி, அதை 100ஓட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனஸ் பண்ணிக்கலாம். ஏன் மைனஸ் பண்றோம்னா, லாஸ்னா எல்லாருமே மைனஸ் தான் ஆப்வியஸா பண்ணுவாங்க, டிஸ்கவுண்டே நம்ம மைனஸ் தான் பண்றோம். ஏன் மைனஸ் பண்றோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன் பண்றோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட், இப்ப இந்த சம்ல எனக்கு லாபத்தை தான் தந்துச்சு. 15 ரூபாங்கிறது ஆப்வியஸா லாபம் 5 ரூபாங்கிறது. இதுவே நான் டிஸ்கவுண்ட் கொடுக்காம இருந்தேன்னா எனக்கு லாபம் எவ்வளவு ஆயிருக்கும், 18 ரூபா, அதாவது 8 ரூபாய் லாபம் ஆயிருக்கும். அதனாலதான் டிஸ்கவுண்டை 100ஓட என்ன பண்ணிக்கிறோம், மைனஸ் பண்ணிக்கிறோம். நான் இப்ப சொன்ன விஷயம் எல்லாருக்குமே காமனா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் ஏன் நான் இன்னொரு தடவை சொல்றேன் அப்படின்னா ஃபார்முலா இல்லாம யூஸ் பண்றதுக்கு ஏங்கிறத பார்க்கலாம். இப்ப காஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டான், செல்லிங் பிரைஸ் கேட்கிறான். அப்ப எய்தர் ப்ராஃபிட் கொடுத்துருக்கணும், அப்படி இல்லாட்டி லாஸ் கொடுத்துருக்கணும். அப்ப ஃபார்வர்ட் வருமா பேக்வர்ட் வருமானா காஸ்ட் பிரைஸ்க்கு அப்புறம் தான் செல்லிங் பிரைஸ் வரும். ஃபார்வர்ட்ல போனோம் அப்படின்னா 100 எங்க வரும்னு சொல்லியிருக்கேன், டினாமினேட்டர்ல வரும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? பெர்சன்டேஜ்ல பேசுற 100 டினாமினேட்டர்ல வரும். இதுவே செல்லிங் பிரைஸ் கொடுத்துட்டாங்க, மார்க்கெட் பிரைஸோ இல்ல காஸ்ட் பிரைஸோ எனக்கு கேட்கறாங்க.
அப்ப எங்கிட்டு போறோம், ரிவர்ஸ்ல போறோம். ரிவர்ஸ்ல போறோம் அப்படின்னா அந்த பெர்சன்டேஜ்ல வர 100 எங்க வரும்னு சொல்லியிருக்கேன், நியூமரேட்டர்ல வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபார்வர்ட்னா 100 டினாமினேட்டர், பேக்வர்ட்னா 100 நியூமரேட்டர். அவ்வளவுதான். இப்ப சம்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சம். 2 items are sold at 150 each. One at profit of 25%, other at loss of 25%. Find the ratio of profit to the loss of the two items அப்படின்னு கேக்குறாங்க. சிம்பிள். ஒரு ஐட்டமை நீங்க ப்ராஃபிட்டுக்கு விற்கிறீங்க, இன்னொரு ஐட்டமை நீங்க லாஸுக்கு விற்கிறீங்க. அப்போ உங்களோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு, ஒரிஜினல் மெத்தட், இன்னொன்னு ஷார்ட் ட்ரிக் மெத்தட். ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் மெத்தட் பார்ப்போம். இப்ப 150க்கு செல் பண்றீங்க அப்படின்னா இது உங்களோட செல்லிங் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் எவ்வளோன்னு எனக்கு சொல்லிட்டான் 150. நான் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கணும். லெட்ஸ் சே ஐட்டம் 1 அண்ட் ஐட்டம் 2. ஸோ செல்லிங் பிரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டோம், 150ன்னு சொல்லிட்டோம். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன், காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன் இல்லையா. செல்லிங் பிரைஸ்ல இருந்து நான் எதுக்கு வரேன், காஸ்ட் பிரைஸ் வரேன். ஸோ காஸ்ட் பிரைஸ், மார்க்டு பிரைஸ் அண்ட் தென் செல்லிங் பிரைஸ். ஃபார்வர்டா இருந்தா 100 மேல, பேக்வர்டா இருந்தா 100 கீழே. இப்போ நான் எங்கிட்டு போறோம், செல்லிங்ல இருந்து காஸ்ட்னா பேக்வர்ட்ல போறோம். அப்போ 150 ருபீஸ் அப்படின்னா பேக்வர்ட்ல போறீங்க அப்படின்னா 100 மேல வரும். 25% ப்ராஃபிட். எந்த சைடு போனாலும் சரி, லாபம்னா 100ஓட ஆடு, நஷ்டம்னா 100ஓட மைனஸ். அப்ப இந்த இடத்துல என்ன போடுறோம், 125. ஸோ திஸ் இஸ் 4 டைம், திஸ் இஸ் 5 டைம், 30. அப்ப 3 4s ஆர் எவ்வளவு வந்திருக்கும், 12. அப்ப காஸ்ட் பிரைஸ் என்னவா இருந்திருக்கும், 120 இருந்திருக்கும். அடுத்து இதுக்கு காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிப்போம். சேம் திங், ரிவர்ஸ்ல போறீங்க அப்படின்னா 100 எங்க வரும், மேல வந்திருக்கும். பட் 25% லாஸ், அப்ப 75. 75 டபுள் டைம்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 150. 2 into 100 எவ்வளவு வந்திருக்கும், 200ன்னு வந்திருக்கும். அப்ப இதோட காஸ்ட் பிரைஸ் என்னவா இருந்திருக்கும், 200. இப்ப இந்த சம் எனக்கு ப்ராஃபிட்டை தருது, இந்த ஐட்டம் எனக்கு லாஸை தருது. ப்ராஃபிட் பாருங்களேன், 120 ரூபா பொருளை 150 ரூபான்னு வித்திருந்தீங்கன்னா 30 ரூபா லாபம். 200 ரூபா பொருளை 150 ரூபான்னு வித்திருக்கோம் அப்படின்னா 50 ரூபா என்ன ஆயிருக்கு, நஷ்டமாயிருக்கு. என்னோட கேள்வி என்ன, ரெண்டுத்தோட ரேஷியோ. அப்ப ரெண்டுத்தோட ரேஷியோ என்ன வந்திருக்கும், இது 3 டைம்ஸ், இது எத்தனை டைம்ஸ் வந்திருக்கும், 5 டைம்ஸ்னு வந்திருக்கும். அப்ப என்னோட ஆன்சர் ப்ராஃபிட் டு லாஸ் 3:5. ஸோ என்னோட ஆன்சர் இதுதான். இவ்வளவுதான் லாஜிக். இப்ப இதே நீங்க மாத்தி பார்க்கலாம். 1 at the profit of 25%, other at the loss of 25%. Find the ratio is to loss of the two items அப்படின்னு கேக்குறாங்கன்னா ஒரே ஒரு ட்ரிக் தான். 25% எனக்கு லாபம், ஸோ 125. இது 25% எனக்கு நஷ்டம், அப்போ 75. ஸோ இதை கேன்சல் பண்ணியிருந்தீங்கன்னா இது 5 டைம் வந்திருக்கும், இது 3 டைம் வந்திருக்கும். பட் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி சம்முக்கு மட்டும் தான் சொல்றேன், இந்த ஷார்ட்கட்டே அப்ளை ஆகும், வேற எந்த சம்முக்கு அப்ளை ஆகாது. கொடுத்துருக்க ரேஷியோ என்ன பண்ணுங்கன்னா மாத்தி எழுதிருங்க. அப்போ 5:3 நான் என்னன்னு சொல்லியிருப்பேன், 3:5ன்னு சொல்லியிருப்பேன். அவ்வளோதான் லாஜிக். ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் ஒரிஜினல் மெத்தட். ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் மெத்தட் தெரிஞ்சுக்கோங்க. செல்லிங் ப்ரைஸ்ல இருந்து காஸ்ட் ப்ரைஸ் வரும். ரிவர்ஸ்ல போனா 100 மேல, எந்த சைட் போனாலும் சரி ப்ராஃபிட்னா 100ஓட ஆட் பண்ணிக்கோங்க, லாஸ்னா 100ஓட மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்ப நான் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டேன் ரெண்டுத்துலயுமே. இந்த சம் எனக்கு லாபம் தருது. 120 ரூபா பொருளை 150 ரூபான்னு வித்ததுனால 30 ரூபா லாபம் கொடுத்துருக்கு. இது வந்து எனக்கு நஷ்டம் கொடுத்துருக்கு. 200 150 சேல் பண்ணனால 50 ருபீஸ் லாஸ் ஆயிருக்கு. எனக்கு ரெண்டுத்துக்கான ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ சால்வ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 3:5ன்னு கிடைச்சிச்சு. இதுவே ஷார்ட் ட்ரிக்கா போடுறீங்க அப்படின்னா யூஸ்வலா ப்ராஃபிட்னா 100ஓட ஆட் பண்ணியிருப்போம், லாஸ்னா 100ஓட மைனஸ் பண்ணியிருப்போம். அப்போ 5:3ன்னு வருது. இந்த மாதிரி பேட்டர்ன்ல இருந்தால் அப்படியே என்ன பண்ணிடுங்க, மாத்தி எழுதுங்க. அப்போ 3 இங்க வந்திருக்கும், 5 இங்க வந்திருக்கும். ஸோ என்னோட ஆன்சர் எவ்வளவா இருக்கும், 3:5 இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2 ஆர்டிகல் இருக்கு. 2 ஆர்டிகலுமே 10,961க்கு தான் சேல் பண்றீங்களாம். ஆனா ஒரு ஆர்டிகல் சேல் பண்ணும்போது எனக்கு 3% லாஸ் ஆகும், இன்னொரு ஆர்டிகல் எனக்கு சேல் பண்ணும்போது 13% கெயினாவும் இருக்கு. அப்போ ஓவராலா எனக்கு லாஸா கெயினாங்கிறத கேட்டிருக்காங்க பர்சன்டேஜ் வைஸ். சிம்பிள் திங், எனக்கு செல்லிங் பிரைஸ் தெரியும் ஃபார் ஐட்டம் 1 அண்ட் செல்லிங் பிரைஸ் ஃபார் ஐட்டம் 2. ஏன்னா ரெண்டுமே ஒரே விலை தான்.
10,961 சொல்லியிருக்காங்க. அதை அப்ளை பண்ணியாச்சு. நல்லா கவனிங்க. இப்போ நான் காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கிறேன். அதே மாதிரி இதுக்கும் என்ன கண்டுபிடிக்கிறோம்? காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கிறோம். சிம்பிள் திங். 10,961ங்கிறது செல்லிங் பிரைஸ். நான் காஸ்ட் பிரைஸ்க்கு வரேன் அப்படின்னா ரிவர்ஸ்ல வரேன்னு அர்த்தம். ரிவர்ஸ்ல வந்தா 100 எங்க வரும்? நியூமரேட்டர்ல வரும். இத 3% லாஸுக்கு வித்திருக்கேன். அப்ப லாஸ்னா 100 மைனஸ் பண்ணி 97 எழுதுறோம். இதுவே இது 10,961க்கு வித்தனால எனக்கு அது கெயின் ஆயிருக்கு. எவ்வளவு பர்சன்டேஜ்னு சொல்றாங்க? 13%. கெயின்னா அது 100 என்ன பண்ணிருப்போம்? ஆட் பண்ணிருப்போம். இப்போ 97 டேபிள். 97 டேபிள் வந்து ஐ திங்க் 97 இஸ் a prime number. so 97 டேபிளே அடிக்க ட்ரை பண்ணுவோம். பார்த்துக்கலாம். 1 டைம் 109னா 1 டைம் வரும். ரிமைனிங் 12. 126 அப்படின்னா 1 டைம் வரும். இங்கிட்ட ஒரு 626 அங்கிட்ட ஒரு 3 29 291. 291னா ரிசல்ட் இங்க 7ல முடியுது, இங்க 1ல முடியுது. 7ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது 1ல எண்ட் ஆகுங்கிறத பாக்குறேன். 7ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எண்டிங் நம்பர் 1 கிடைக்கும்னு பாக்குறோம். பார்க்கும்போது 10 விட கம்மியா எடுத்துக்கிட்டா போதும், அதுக்கு மேல போக தேவையில்லை. அப்ப 7ஓட 3 மல்டிபிள் பண்ணிருந்தேன் அப்படின்னா 21. 1ல எண்ட் ஆகுது தானேமா? அப்ப இது 3 டைம்ஸ்னு போடுறேன். ஏன் மேம் எனக்கு டெசிமல்ல வராதா அப்படின்னா 90% டெசிமல்ல வராதுதான். ஸோ ட்ரை பண்ணலாம். அதே மாதிரிதான் இதையும் ட்ரை பண்றேன். 113 இருக்கு, இதையும் கேன்சல் பண்றேன். திஸ் இஸ் 1 டைம். 113னா இப்ப நார்மலா யோசிச்சு பாருங்களேன், 109 வராது. அப்ப இந்த முழு நம்பரையும் தானே எடுத்திருப்போம். இப்ப 10 டைம்ஸ் போட்டீங்கன்னா 1130ன்னு வந்திருக்கும். இது 1096 கிட்ட எவ்வளவுதான் கம்மியா இருக்கு? 34 தான் கம்மியா இருக்கு. அப்ப கண்டிப்பா எத்தனை டைம்ஸ் வந்திருக்கும்? 9 டைம்ஸ் வந்திருக்கும். நான் ரிமைண்டருக்கே போகல. இங்க முடிகிற நம்பர் 3, இங்க முடிகிற நம்பர் 1. 3ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணா 1ல எண்ட் ஆகும்? 7 பண்ணியிருந்தா அப்ப 97 எழுதுறோம். அப்ப 97 into 100 எவ்வளவு வந்திருக்கும்? 9700. அவ்வளவுதான் லாஜிக். இப்ப எனக்கு டோட்டலா காஸ்ட் பிரைஸ் எவ்வளவுன்னு பாக்குறேன். டோட்டல் சிபி 0 0 0 0 7 plus 0 10 1 9 plus 1 10 10 plus 1 11 1 2. அப்ப டோட்டல் சிபி எவ்வளவு கிடைச்சிருக்கு? 21,000 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி டோட்டல் எஸ்பி கண்டுபிடிக்கிறேன். 1 plus 1 2 6 plus 6 12 1 9 plus 1 10 19 1 2. டோட்டலா வித்திருக்க செல்லிங் பிரைஸ் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 21,922 கிடைச்சிருக்கு. இப்ப எனக்கு ஓவராலா தானே கேக்குறாங்க, அது ப்ராஃபிட்டா லாஸானு பாருங்களேன். 21,000 காஸ்ட் பிரைஸ். நீங்க வித்திருக்கிறது 21,922. ஆப்வியஸ்லி அது என்னவா தான் இருக்கு? ப்ராஃபிட்டா தான் இருக்கு. நான் உங்களுக்கு பெர்சன்டேஜ்லயே ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தேன். யாரு வேணுமோ அவங்க மேல. எனக்கு யார் வேணும்? ப்ராஃபிட். என் ப்ராஃபிட் எவ்வளோ? இந்த 922. பெர்சன்டேஜ்ல கேட்கறதுனால இன்டூல என்ன கொடுத்துருக்கோம்? 100. எப்பயுமே காஸ்ட் பிரைஸ் தூக்கி டினாமினேட்டர்ல போடுங்கன்னு சொல்லுவாங்க. பட் நான் உங்களுக்கு சொல்ற விஷயம், பேஸ் தான் டினாமினேட்டர்ல வரும். எது மேம் பேஸ் அப்படின்னா, ஒரு பொருளை வாங்கினாதான் விற்க முடியும். அப்போ வாங்குறது தான் என்னவா இருக்கும்? பேஸா இருக்கும். ஸோ கம்பாரிசன் பண்ணும்போது எது ஃபர்ஸ்ட் வருங்கிறத யோசிங்க. ஆட்டோமேட்டிக்கா அதை டினாமினேட்டர் தூக்கி போட்டுடலாம். நான் வாங்கி விற்கிறேன் அப்படின்னா முதல்ல வாங்கணும். அப்ப என்னோட 21,000 தான் என்னோட என்னவா இருக்கு? பேஸா இருக்கு. 2020 கேன்சல். இது பிரச்சனையே இல்லை. மேல என்ன பண்ணிக்கலாம்? ஒரு பாயிண்ட் வச்சிருக்கலாம். 21 டேபிள கேன்சல் பண்றேன். திஸ் இஸ் 1 டைம். 21 டேபிள கேன்சல் பண்ணியிருந்தா 84 எத்தனை டைம் வந்திருக்கும்? 4 டைம் வந்திருக்கும். ரிமைனிங் 8. ஸோ இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, பாயிண்ட் வச்சிருங்க. 82 அப்படின்னா அரௌண்ட் 84. ஸோ திஸ் இஸ் 4.4 கூட எழுதலாம். 4.4 கிட்ட இல்ல. அப்ப அப்ராக்சிமேட்லி எடுத்தீங்கன்னா ஆன்சர் என்ன வந்திருக்கும்? 4.39 வந்திருக்கும். கரெக்ட் தானே? 84 வராது. 84 வரும். இங்க 82 இருக்கு, 2 கம்மியா இருக்கு. அப்ப அரௌண்ட் எவ்வளவு வந்திருக்கும்? 3 கிட்ட வந்திருக்கும். ஸோ ஆன்சர் 4.39. இல்ல 4.4ன்னு கொடுத்திருந்தாலும் இதோட ஆன்சர் என்னவா தான் இருந்திருக்கும்? கரெக்டா தான் இருந்திருக்கும். ஸோ இதுல 2 விஷயம் எடுத்துக்கு. செல்லிங் பிரைஸ் கொடுத்திருக்காங்க, காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கிறோம். ரிவர்ஸ்ல வரும்போது 100 மேல, ப்ராஃபிட்னா 100ஓட ஆடு, லாஸ்னா 100ஓட சப்ராக்ட். அண்ட் இந்த திங் இம்பார்ட்டன்ட், கேன்சல் பண்ணும்போது இங்க 7 இருக்கு, இங்க 1 இருக்குன்னா 7ஓட எதை மல்டிபிள் பண்ணா 1 வரும்னு யோசிங்க. 7ஓட 3 மல்டிபிள் பண்ணும்போது 1. ஸோ எண்டிங் நம்பர் மஸ்ட் பி 3. அதே மாதிரி 3ஓட 7 மல்டிபிள் பண்ணும்போது
1 வரும். ஸோ எண்டிங் நம்பர் மஸ்ட் பி 7. இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் கற்றுக்கிட்டீங்கனாலே இந்த சம் ஈஸி தான். நெக்ஸ்ட் ஒன், a shopkeeper earned the profit of 25% on selling a radio. ஒரு ரேடியோ விற்கிறதுனால அவருக்கு 25% என்ன ஆயிருக்கு? ப்ராஃபிட் ஆயிருக்கு. at 15% டிஸ்கவுண்ட். எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காரு? 15%. பிரிண்டட் பிரைஸ். பிரிண்டட் பிரைஸ்னா என்னன்னு அர்த்தம்னா மார்க்கெட் பிரைஸ்னு அர்த்தம். ஓகேயா? சிம்பிள் திங்மா. எனக்கு எந்தோட வேல்யூமே தெரியாது. நான் பர்சன்டேஜ்ல உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். எதுவுமே தெரியலனா பேஸ் வேல்யூவை 100 எடுத்துக்கோங்க அப்படின்னு. இப்போ எனக்கு இதுல என்னென்ன இருக்குன்னு பாருங்களேன். காஸ்ட் பிரைஸ் இருக்கு, பிரிண்டட் பிரைஸ்னா மார்க்கெட் பிரைஸ் இருக்கு, செல்லிங் கொடுத்துருக்கான், அப்ப செல்லிங் பிரைஸும் இருக்கு. ஸோ காஸ்ட் பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ். எனக்கு காஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க தெரியாது. நானா எடுக்க போறதுதான் என் வேல்யூ. நான் காஸ்ட் பிரைஸை 100 எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான் லாஜிக். செல்லிங் பிரைஸ் எனக்கு இப்ப கேட்டிருக்கிறது பிரிண்டட் பிரைஸுக்கும் காஸ்ட் பிரைஸுக்கும் ரேஷியோ தான் கேட்குறாங்க. எனக்கு இந்த இடத்துல அதுக்கு செல்லிங் மார்க்கெட் பிரைஸ் வேணும். காஸ்ட் பிரைஸையும் மார்க்கெட் பிரைஸையும் கனெக்ட் பண்ற ஆள் யாரு? மார்க்கப். இந்த கொஸ்டின்ல அது கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அப்ப எப்படி வரலாம்னா காஸ்ட் பிரைஸையும் மார்க்கெட் பிரைஸையும் கனெக்ட் பண்ற ஆள் மார்க்கப், அது கொடுக்கல. அப்ப காஸ்ட் பிரைஸ்ல இருந்து முதல்ல நான் யாருக்கு போறேன்? செல்லிங் பிரைஸ் போறேன். காஸ்ட் பிரைஸ்ல இருந்து எப்படிவா செல்லிங் பிரைஸ் போக முடியும்? ப்ராஃபிட் அப்படி இல்லாட்டி லாஸை வச்சு. இந்த சம்ல ப்ராஃபிட் 25% கொடுத்துட்டாங்களாமா. அப்ப சிம்பிள். அப்ப 100 ஒரு பொருளை வாங்குனீங்கன்னா 25% லாபம் வைக்கிறீங்கன்னா 125 வித்திருப்பீங்க. அதனால தானே 100 பேஸாவே எடுக்கிறோம். 100 பொறுத்த வரைக்கும் 10%னா 10, 20%னா 20, அப்ப 25%னா 25. ப்ராஃபிட்னு சொன்னனால ஆட் பண்ணி எழுதிருக்கேன். அவ்வளவுதான். இப்ப செல்லிங் பிரைஸ்ல இருந்து நான் யாருக்கு வரேன்? மார்க்கெட் பிரைஸ்க்கு வரேன். ஃபர்ஸ்ட் ரூல் ரிவர்ஸ்ல போறோம். ரிவர்ஸ்ல போகும்போது 100 எங்க வரும்னு சொல்லியிருக்கேன்? நியூமரேட்டர்ல வரும்னு சொல்லியிருக்கேன். பேக்வர்ட்ஸ் தான். ஸோ 100 தூக்கி மேல போட்டாச்சு. எந்த சைடு போ? மார்க்கெட் பிரைஸையும் செல்லிங் பிரைஸையும் கனெக்ட் பண்ற ஆள் யாரு? டிஸ்கவுண்ட். எனக்கு இந்த சம்ல டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கானா? கொடுத்துருக்கான். எவ்வளோ பர்சன்டேஜ்? 15%. ஸோ எனக்கு டிஸ்கவுண்ட்டும் தெரியும் 15%. டிஸ்கவுண்ட்னா 100 ஆட் பண்ணுவோமா இல்ல 100 மைனஸ் பண்ணுவோமான்னு பாத்தீங்கன்னா மைனஸ் பண்ணுவோம். ஸோ 85 எழுதியாச்சு. இப்போ இதை சால்வ் பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ணுங்க. ரொம்பலாம் உட்காந்து அடிக்க வேணாம். ஸோ 5 டேபிள் அடிச்சோம் அப்படின்னா ஜஸ்ட் 17 டைம் இல்ல 100 அப்படியே கூட வச்சுக்கலாம். ஸோ 100/85 இன்னும் ஈஸியா கால்குலேட் பண்றதுக்கு 5 டேபிள் அடிச்சோம்னா இது 25 டைம், 5 டேபிள் அடிச்சோம்னா இது 17 டைம். அப்ப ஆன்சர் எவ்வளவு வந்திருக்கும்? 2500. டினாமினேட்டர்ல 17 வந்திருக்கும். அவ்வளவுதான். இப்போ என் கொஸ்டினுக்கு வரலாம். பிரிண்டட் பிரைஸ் அதாவது மார்க்கெட் பிரைஸுக்கும் காஸ்ட் பிரைஸ் சிபிக்கும் ரேஷியோ கேட்குறாங்க. மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? 2500/17. காஸ்ட் பிரைஸ் என்னன்னு எடுத்துருக்கோம்டா? 100ன்னு எடுத்துருக்கோம். 20 கேன்சல். யூஸ்வலா ரேஷியோல இருந்துச்சுன்னா 2 நம்பருக்குள்ள தான் கம்பாரிசன் பண்றீங்கன்னா டினாமினேட்டர் இது கொடுத்துருங்க. அவ்வளவுதான். அப்ப என் ஆன்சர் எவ்வளவு வந்திருக்கும்? 25:17. ஸோ ஆப்ஷன் 4. அவ்வளவுதான். இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். லிசன். என்ன கொடுத்துருக்காங்க? எதுவுமே கொடுக்கல. அப்ப நம்மளால வேல்யூ எடுக்க போறோம். என்ன வேல்யூ எடுக்க போறோம்? பேஸ் வேல்யூனா 100. வாங்குறோம், விலைய வைக்கிறோம், விற்கிறோம். அப்ப இது மூணுத்துல பேஸ் வேல்யூ எது? வாங்குறது. காஸ்ட் பிரைஸ். அப்ப காஸ்ட் பிரைஸ் நான் எவ்வளவுன்னு எடுத்துக்கிறேன்? 100ன்னு எடுத்திருக்கேன். அதான் எடுத்திருக்கோம். இப்ப எனக்கு பிரிண்டட் பிரைஸ் வேணும். காஸ்ட் பிரைஸையும் மார்க்கெட் பிரைஸையும் டைரக்டா யார் கனெக்ட் பண்ணுவா? மார்க்கப். அது கொடுத்துதான் இந்த சம் அப்பயே எனக்கு முடிஞ்சிருக்கும். அதுதான் உங்களுக்கு கொடுக்கல. அதனால நான் முதல்ல அதுக்கு வரேன். அதை எப்படி வரலாம் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ்ல இருந்து முதல்ல செல்லிங் பிரைஸ் வரேன். யாரை யூஸ் பண்ணி வரேன்? ப்ராஃபிட்டை யூஸ் பண்ணி வரேன். 25%னா 100ல 25% 25 தான். அப்ப அது 125. இப்ப செல்லிங் பிரைஸ்ல இருந்து நான் யாருக்கு வரேன்? மார்க்கெட் பிரைஸ். எதை யூஸ் பண்ணி வரேன்? டிஸ்கவுண்ட்டை யூஸ் பண்ணி வரேன். ரிவர்ஸ்ல வந்தா 100 மேல, டிஸ்கவுண்ட்னா 100 மைனஸ். சால்வ் பண்ணா எனக்கு மார்க்கெட் பிரைஸும் கிடைச்சிருச்சு. ரெண்டுத்துக்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கேன். அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். By selling an article for ₹9,350 instead of 9,900, the loss percentage increases by 5%. Cost price. Simple ma. Base value. Cost price. கரெக்டா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் என்ன ஆகுது? எவ்வளோ பர்சன்டேஜா இருக்கும்னா 100%. காஸ்ட் ஏதாவது கம்பாரிசன் பண்ணும்போது உங்க பேஸ் வேல்யூ எப்பயுமே 100 தான் இருக்கும். அதுல மாற்றமே கிடையாது. ஸோ 100%.
ஒரு பொருளை 9900 தான் விற்கிறீங்க. ஆனால் இப்போ எவ்வளோக்கு விற்கிறீங்க? 9350 ருபீஸ்க்கு விற்றுருக்கீங்க. அப்போ விலையை ரெடியூஸ் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்களேன். 9900ங்கிறது 9350 இருந்துச்சு அப்படின்னா 550 ருபீஸ் என்ன பண்ணியிருக்கீங்க? ரெடியூஸ் பண்ணியிருக்கீங்க. இதுதான் இந்த 550 ருபீஸ் ரெடியூஸை தான் அவங்க பர்சன்டேஜா பேசுறாங்க. நீங்க 550 ரூபா கம்மி பண்ணதுனால லாஸ் அதிகமாயிடுச்சு. எவ்வளவு அதிகமாயிருக்கு? 5%. அப்ப இந்த 550 ருபீஸ் நான் கம்மி பண்ணதுதான் அந்த 5% லாஸை குறிக்குது. அவ்வளவுதான். 9900ங்கிறது எப்பயும் விற்கிற செல்லிங் பிரைஸ். ஆனா இப்ப எவ்வளவுக்கு விற்கிறீங்க? 9350க்கு. அப்போ 550 ருபீஸ் என்ன பண்ணிருக்கீங்க? ரெடியூஸ் பண்ணிருக்கீங்க. அந்த 550 ருபீஸ் ரெடியூஸ் ஆனனால 5% லாஸ் கிடைச்சிருக்குங்கிறாங்க. அப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறாங்க. அந்த 5% தான் 550 இருந்தா 100%. இதை நீங்க போடணும்னே அவசியம் இல்லமா, டைரக்டா பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அப்ப இதையும் அடிச்சீங்கன்னா 11 டைம்ஸ் வந்திருக்குமா? அப்ப 1% 110 அப்படின்னா 100% எவ்வளவு வந்திருக்கும்? 11,000 இருந்திருக்கும். அவ்வளவுதான். இதெல்லாம் போட்டு பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. 9900 930 இருக்குன்னா 550 ரூபா குறைஞ்சிருக்கு. அப்ப அந்த 550 ரூபா தான் இந்த 5%. காஸ்ட் பிரைஸ் நான் 100% என்னன்னு டைரக்டா போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒன், ஒரு ஷாப் கீப்பர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. 25%, 28%. கஸ்டமர் எவ்வளவு பே பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 810 ருபீஸ். அப்ப மார்க்கெட் பிரைஸ் சிம்பிள்மா. செல்லிங் பிரைஸ் எனக்கு தெரியும், ஏன்னா கஸ்டமர் பே பண்ணி வாங்கினது தான் செல்லிங் பிரைஸ். எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? மார்க்கெட் பிரைஸ் வேணும். சிம்பிள். செல்லிங் பிரைஸ் 810, மார்க்கெட் பிரைஸ் வேணும்னா முதல்ல ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணாதான் விற்கவே முடியும். கரெக்டா? அப்ப மார்க்கெட் பிரைஸ்க்கு அப்புறம் தான் என்ன வரும்? செல்லிங் பிரைஸ். நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்? மார்க்கெட் பிரைஸ் தான் கண்டுபிடிக்க போறேன். யாரை யூஸ் பண்ணி? செல்லிங் பிரைஸை யூஸ் பண்ணி. ரிவர்ஸ்ல வந்தா 100 எங்க வரும்னு சொல்லியிருக்கேன்? மேல வரும்னு சொல்லியிருக்கேன். செல்லிங் பிரைஸையும் மார்க்கெட் பிரைஸையும் கனெக்ட் பண்ற ஆள் யாரு? டிஸ்கவுண்ட். இந்த சம்ல எத்தனை டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க? 2 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்னு 25%, இன்னொன்னு 28%. 2 தடவை 100 போடுறேன். 25% டிஸ்கவுண்ட்னா 100 மைனஸ் பண்ணிருப்பேன் 75. 28% டிஸ்கவுண்ட்னா 72. கேன்சல் பண்ணா முடிஞ்சிச்சு. 75 இதே அடிக்கிறோம். 25 டேபிள் அடிச்சா இது 4 டைம், இது 3 டைம். 3 டேபிள் அடிக்கிறோம். 27 ஒரு 0. 72 4 அடிக்கிறோம். இது 1 டைம். 72 எத்தனை டைம் வரும்? 18 டைம். 9 டேபிள் அடிச்சா this is 30 டைம். 9 டேபிள் அடிச்சா இது 2 டைம். 2 டேபிள் அடிச்சா இது 15 டைம். ஸோ 15 into 100 எவ்வளோ வந்திருக்கும்? 1500 வந்திருக்கும். முக்கியமான ப்ராப்ளம் தானே இருக்கு. என்ன சொல்லியிருக்கான்? செல்லிங் பிரைஸ் வந்து 810 சொல்லிட்டான். 2 தடவை டிஸ்கவுண்ட் கொடுத்து. அப்போ மார்க்கெட் பிரைஸ் கேட்குறான். செல்லிங்ல இருந்து மார்க்னா ரிவர்ஸ். அப்போ 100 எங்க வரும்? மேல வரும். எத்தனை தடவை டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான்? 2 தடவை. ஸோ 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் 2 தடவையுமே என்ன பண்றேன்? 100 போடுறேன். ஸோ 100/75, 100/72. கேன்சல் பண்ணீங்கன்னா you will get your answer. ஸோ என்னோட ஆன்சர் என்னவா இருக்கு? 1500. Next one. A shopkeeper allows 2 successive discount of 20%, 15% and gain 10% on cost price. If the cost price is 3400, market price. Again, சுத்தி விட்டு வரோம். Cost price 3400. Market price தெரியாது. Selling price தெரியாது. பட் நான் என்ன கண்டுபிடிக்கணும்? மார்க்கெட் பிரைஸ் என்னங்கறத கண்டுபிடிக்கணும். காஸ்ட் பிரைஸையும் மார்க்கெட் பிரைஸையும் கனெக்ட் பண்ற ஆள் யாரு? மார்க்அப். இந்த क्वेश्चनல மார்க்அப் கொடுத்திருக்கானா? கொடுக்கல. அப்ப அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் முதல்ல. அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது மேம் அப்படின்னா 20% டிஸ்கவுண்ட், 15% டிஸ்கவுண்ட், 10% காஸ்ட் பிரைஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கான். இதை வச்சுதான் போக முடியும். சிம்பிள் திங். இப்போ மார்க்கெட் பிரைஸ் கண்டுபிடிக்க முடியாதுன்னா நான் எதை தான் கண்டுபிடிச்சாகணும்? செல்லிங் பிரைஸ் தான் கண்டுபிடிச்சாகணும். காஸ்ட் பிரைஸ்ல இருந்து செல்லிங் பிரைஸ் வரேன். எய்தர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் யூஸ் பண்ணிருக்கணும். இந்த சம் எனக்கு ப்ராஃபிட்டை தருதுன்னு சொல்லியிருக்கான். ஸோ ஆர்டர் படி வரீங்க. ஸோ 3400 காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ்ல இருந்து நான் யாருக்கு வரேன்? செல்லிங் பிரைஸ். ஆர்டர் படி வரீங்க அப்படின்னா 100 எங்க வரும்? கீழே. 10% கெயின். அப்ப 100ஓட அது என்ன பண்ணிருப்போம்? ஆட் பண்ணிருப்போம். எனக்கு என்ன தேவை? மார்க்கெட் பிரைஸ் தேவை. சோ செல்லிங் பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் பிரைஸ் வரும்னா ரிவர்ஸ்ல போறோம். அப்ப 100 எங்க வரும்? மேல.
டிஸ்கவுண்ட் எத்தனை தடவை கொடுத்துருக்கீங்க? 2 தடவை. ஸோ 2 தடவை 100 தூக்கி மேலே போட்டேன். முதல் தடவை எவ்வளோ டிஸ்கவுண்ட்? 20%. 20னா 100 என்ன பண்ணியிருப்போம்? மைனஸ் பண்ணியிருப்போம். ரெண்டாவது தடவை எவ்வளோ டிஸ்கவுண்ட்? 15%. 100 15 மைனஸ் பண்ணால் எவ்வளோ வந்திருக்கும்? 85. கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் அவ்வளோதாம்மா. 2 0 கேன்சல். இதையும் கேன்சல் பண்ணால் இது 4 டைம், இது 5 டைம். வேற என்ன கேன்சல் பண்ணி பார்க்கலாம்? இதையும் கேன்சல் பண்ணுறேன். 85ஐயும் 100ஐயும் கேன்சல், 100 கேன்சல் பண்ணாதீங்க. 85ஐயும் 110ஐயும் கேன்சல் பண்ணுறேன். இது 1 டைம், இது 17 டைம், இது 22 டைம். 17 டேபிளை கேன்சல் பண்ணுறேன். இது 1 டைம். 17 டேபிளை கேன்சல் பண்ணீங்கன்னா இது 2 டைம். இது ரெண்டுத்தையும் மாற்றி அடிச்சிருக்கேன். ஸோ 5 டேபிள் அடிச்சோன்னா இது 4 டைம், 5 டேபிள் அடிச்சோன்னா இது 5 டைம். ஃபைன். ஓகே, இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? 4 இருக்கு. 4ஐயும் 2ஐயும் அடிச்சா இது 1 டைம், இது 2 டைம். 2ஐயும் 22ஐயும் அடிச்சா இது 11 டைம். மல்டிபிள் பண்ண ஆன்சர் 11 5s are 55. 2 0 இருக்கு, அதையும் சேர்த்துக்கிட்டாச்சு. ஸோ என்னோட ஆன்சர் எவ்வளோ வந்திருக்கும்? 5500 வந்திருக்கும். முதல்ல காஸ்ட் ப்ரைஸ்ல இருந்து செல்லிங் ப்ரைஸ் போறோம். என் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு எனக்கு சொல்லியிருக்காங்க 3400. காஸ்ட்ல இருந்து செல்லிங் வந்தீங்கன்னா டினாமினேட்டர்ல 100 வரும், பிகாஸ் ஃபார்வர்ட். எவ்வளோ ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 10%. ஸோ 110 போட்டிருக்கேன். அடுத்து திஸ் இஸ் செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ்லேருந்து நான் யாருக்கு வரேன்? மார்க்கெட் ப்ரைஸ் வரேன். அப்போ 100 மேலே எத்தனை தடவை டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க? 2 தடவை. ஸோ 2 தடவை 100 எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் 20%, டிஸ்கவுண்ட்னா 100ஓட மைனஸு. செகண்ட் டைம் 15%, அப்போ 85. ஸோ 20 கேன்சல். 80ஐயும் 100ஐயும் அடித்தா 5 டேபிள் 0 கேன்சல். 2 டேபிள் அடித்தா 5 டைம், திஸ் இஸ் 4 டைம். 4ஐயும் 85ஐயும் 5ஐயும் அடிக்கிறேன், திஸ் இஸ் 1 டைம். 85 அப்படின்னா இது எத்தனை டைம் வந்திருக்கும்? 17 டைம்ஸ் வந்திருக்கும். 17ஐயும் 34ஐயும் அடிக்கிறேன், இது 1 டைம். இது எத்தனை டைம் வந்திருக்கும்? 34 2 டைம் வந்திருக்கும். வேற என்ன கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற என்ன கேன்சல் பண்ணலாம்? 4ஐயும் 2ஐயும் அடிக்கலாம், இது 1 டைம், இது 2 டைம். 2ஐயும் 110ஐயும் அடிக்கலாம், திஸ் இஸ் 55 டைம். 55 into 100 எவ்வளோ வந்திருக்கும்? 5500 வந்திருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன். ஆக்சுவலி இது வேற மாதிரி அடிச்சிருக்கேன், இது வேற மாதிரி அடிச்சிருக்கேன், பட் ஆன்சர் ஒன்று தான். ஓகேவா? இது நடுவில் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆனதுனால மறுபடியும் அடிச்சு காமிச்சிருக்கேன். எனிவே நெக்ஸ்ட் ஒன். A shopkeeper markup is good 20% more than the cost price and sell that at the discount of 10%. The gain is 4200. Find the printed price. Simple ma. ஒரு ஷாப்கீப்பர் 20% விலையை ஏத்துறான். எப்பயும் போல நம்ம சொல்ற ஒரே கான்செப்ட் இதுதான். காஸ்ட் பிரைஸ் 100, இது நானா எடுத்துக்கிறேன். அப்ப ஷாப்கீப்பர் மார்க்அப்னா மார்க்டு பிரைஸ் கொடுக்குறான், 20% ஏத்துறான். 100ல 20%னா 120. 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். டிஸ்கவுண்ட் எதுல இருந்து கொடுப்போம்? மார்க்டு பிரைஸ்ல இருந்தா டிஸ்கவுண்ட் கொடுப்போம். காஸ்ட் பிரைஸ்ல டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு என்ன ஆயிடும்? லாஸ் ஆயிடும். ஸோ செல்லிங் ப்ரைஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இதுல 10%, லாஜிக்கலா திங்க் பண்ணுங்களேன். 120ல 10%னா எவ்வளவு வந்திருக்கும்? 12. அப்ப என்னோட 12% டிஸ்கவுண்ட் அப்படின்னா நான் எவ்வளவுக்கு வித்திருப்பேன்? 108க்கு வித்திருப்பேன். அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு கெயினா கொடுத்துருக்கான். நான் கெயின் எவ்வளோன்னு பாக்குறேன். வாங்கினது பங்கா பேசுங்க 100. ஏன் மேம் இதுவும் வேல்யூ இதுவும் வேல்யூ தான்? இது வேல்யூ கிடையாது, நம்மளா எடுத்துக்கிட்டது. இது பங்கு. வாங்கினது 100 பங்குக்கு, வித்தது 108 பங்குக்கு. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 8 பார்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 8 பார்ட்டை தான் அவங்க எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க? 4200. ஏன்னா வாங்கினது 100, வித்தது 108 அப்படின்னா 8 பார்ட் அதிகமா இருக்கு. அப்ப அந்த 8 பார்ட் தான் 4200. I need to find printed price, that is marked price. 120 என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். நீங்க எப்படி வேணாலும் போடலாம். யூஸ்வலா போடுறதுன்னா யார் வேணுமோ அவங்க மேல, யார் தெரியுமோ அவங்க கீழே, இன்டு அவங்களோட வேல்யூ. ஸோ சால்வ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் யுவர் ஆன்சர். ஸோ முதல்ல எந்த டேபிள ஈஸியாக அடிக்கலாம்? 4 டேபிள் அடிச்சோம்னா இது 2 டைம், 4 டேபிள் அடிச்சோம்னா இது 3 டைம் ஒரு 0, 2 டேபிள் அடிச்சோம்னா இது 20 1 டைம் 00, 0 0 0 3 zeros இருக்கு.
1 into 3 3, 2 3s are 6. அப்ப என்னோட ஆன்சர் எவ்வளவு வந்திருக்கும் 63,000 வந்திருக்கும். அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பொருளோட விலையை 20% ஏற்றி அதுல 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். காஸ்ட் பிரைஸ் 100 இருந்தா 20% ஏத்துறீங்க அப்படின்னா 120. டிஸ்கவுண்டா 10% கொடுக்குறீங்க அப்படின்னா 120ல 10%னா 12 ரெடியூஸ் பண்ணி எழுதிருக்கேன். அப்ப எனக்கு லாபத்தை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. 100 பங்கு 108 பங்குனா 8 பங்கு தான் லாபம். அப்ப அந்த 8 பங்கு 4200னா மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணிருக்கோம். ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். நெக்ஸ்ட் ஒன். Dishonest shopkeeper used 700 gram instead of 1 kg weight. யூஸ்வலா இந்த டிஸ்ஆனஸ்ட்னு வந்தாங்களாலே இந்த கிலோ ரொம்ப ரேர் லிட்டரே, அதனால நார்மலி கிராம் ஆர் கேஜில தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ட்ரிக்கு, 100 கிராம் ஒரு கிலோனா 1000 கிராம் 1000 கிராம 1000 ருபீஸ்னு எடுத்துக்கோங்க. ஏன் இப்படி எடுத்துக்கிறோம்னா நீங்க ஈஸியா அப்புறம் கால்குலேட் பண்ணிடலாம். அப்ப 1000 கிராம் 1000 ருபீஸ்னா 10 கிராம் 10 ருபி, 50 கிராம் 50 ருபி, 85 கிராம் 85 ருபி, 730 கிராம் 730 ருபீஸ் டைரக்டா எடுத்துக்கிறதுக்காக. அப்ப இப்ப இந்த சம்குள்ள வரலாம். ஒரு ஷாப்கீப்பர் என்ன பண்றான்னா 1 கிலோக்கு பதிலா 700 கிராம் தான் கொடுத்துருக்கான். இப்ப இதுல வேற எதுவுமே கொடுக்கல. ப்ராஃபிட் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப செல்லிங் பிரைஸ் வாங்க 1000 ரூபாய். 1 கிலோ அப்படின்னா எவ்வளவு வந்திருக்கும் 1000 ரூபாய். நான் தான் கஸ்டமர்னா நான் எவ்வளவு பே பண்ணிருப்பேன் 1000 ருபீஸ் பே பண்ணிருக்கேன். ஆனா அவனுக்கு எவ்வளவு தான் கொடுத்துருக்கான் 700 கிராம் தான் கொடுத்துருக்கான். அப்ப அவனுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும் 700 ரூபாய் தான் செலவாயிருக்கும். புரியுதா? இது என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 கிலோவை 1000 ரூபான்னு எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன், வேணுக்குன்னு போய் ஏமாற மாட்டேன். என்னை ஏமாத்திருக்கான் அப்படித்தானே. அதனால நான் என்ன பண்றேன்னா 1 கிலோவை 1000 ரூபான்னு எடுத்துக்கிறேன். அப்ப செல்லிங் பிரைஸ் கஸ்டமர் 1000 ரூபாய் பே பண்ணிருப்பாரு. ஆனா கடைக்காரனுக்கு தெரியும் அவன் எவ்வளவு கொடுத்துருக்கான் அப்படின்னு. 700 கிராம் தான் கொடுத்துருக்கான். அப்ப அவனுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும் 700 ரூபாய் தான் செலவாயிருக்கும். லாபமா நஷ்டமான்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் ப்ராஃபிட். யார் வேணுமோ அவங்க மேல 700 1000 வித்திருந்தேன்னா 300 லாபம். பேஸ் வேல்யூ இவன் முதல்ல வருவானா காஸ்ட் பிரைஸ் தான் முதல்ல வருவான். பர்சன்டேஜ்ல கேட்கறதுனால இன்டூல 100 20 கேன்சல். சால்வ் பண்ணீங்கன்னா நல்லா கவனிங்க 3/7 அப்படின்னா 42.85 தான் இருக்கும். ஸோ ரிமெம்பர் தட் 3/7 அப்படின்னாலே 42.85. எக்ஸாம் ஹால்ல போய் எல்லாத்தையும் நீங்க கால்குலேட் பண்ணி போட முடியாது. ஸோ தயவு செய்து சில பர்சன்டேஜை எப்படி டெசிமலா மாத்துறதுங்கிறத மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல இது ஒரு ட்ரிக். 3/7 பர்சன்டேஜ். இது 3/7 பர்சன்டேஜ் எப்படி சொல்லலாம், சாரி 42.85%. இது எப்படி சொல்லலாம்னா 3/7 அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். அதே தான் டிஸ்ஆனஸ்ட் டீலர் தான் வரான். அவன் முதல்ல அவனோட பொருளுக்கு 40% என்ன வைக்கிறானா லாபம் வைக்கிறானா. இப்ப 1 கிலோ எவ்வளோன்னு சொன்னேன் 1000 ரூபாய். 40% லாபம் வைக்கிறானா அவன் எவ்வளோன்னு அதை சொல்லியிருப்பான் 1000 ரூபால 40% 400 ரூபாய். அப்ப 1400 ரூபான்னு சொல்லியிருப்பான். ஆனா அகைன் ஏமாத்திருக்கான். என்ன ஏமாத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா 1 கிலோவுக்கு பதிலா அவன் 700 கிராம் தான் கொடுத்துருக்கானா. சோ 1 கிலோவுக்கு பதிலா 700 கிராம்னா ஒரிஜினல் கிராஸ் பிரைஸ். ஏமாத்திட்டேன் தானே. 700 கிராம்னா எனக்கு எவ்வளவுதான் செலவாயிருக்கும் 700 ரூபாய் தான் செலவாயிருக்கும். என்ன சொல்றேன்னு புரியுதா? 1 கிலோனா 1000 ரூபாய், அதுதான் காஸ்ட் பிரைஸா இருக்கும் ஒரிஜினலா. பட் இவன் 40% லாபம் வச்சுதான் விற்கிறான். அப்ப 1000 ரூபால 40%னா 400 ரூபாய் லாபம் வச்சிருக்கான். which means கஸ்டமர் எவ்வளவு பே பண்ணிருப்பாரு 1400 ருபீஸ் பே பண்ணிருப்பாரு. ஆனா 700 கிராம் தான் வித்திருக்கான். அப்ப அவனுக்கு எவ்வளவுதான் செலவாயிருக்கும் 700 ருபீஸ் தான் செலவாயிருக்கும். இந்த சம்லாம் பார்த்தோன்னே சொல்லலாம் 700 1400னா எவ்வளவு அதிகமாயிருக்கு 700 ரூபாய் அதிகமாயிருக்கு. அப்படியே அந்த மொத்த பங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மொத்த பங்கு இன்க்ரீஸ் ஆனா அது 100%ன்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு ஆன்சர் எவ்வளவா இருக்கும் 100. இல்லைன்னா நம்ம யூஸ்வலா போடுறதுதான். ப்ராஃபிட் வேணும். எவ்வளோ ப்ராஃபிட் 700 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ 700. பர்சன்டேஜ்ல கேட்கறதுனால இன்டூல என்ன வந்திருக்கும் 100ன்னு வந்திருக்கும். அவ்வளவுதான். A shopkeeper sells the bulb to Ramesh and earn 40%. Ramesh sells the bulb to Suresh at ₹630 at the loss of 10%. What is the cost price of the bulb? Simple ma. முதல்ல ரமேஷ் கிட்ட இருந்து சுரேஷ்க்கு போதா
முதல்ல ஷாப்கீப்பர்ட்ட இருந்து ரமேஷ்க்கு போகுது 40% லாபத்தோட. ரமேஷ் கிட்ட இருந்து சுரேஷ்க்கு போகுது 10% நஷ்டத்தோட. சுரேஷ் எவ்வளவு பே பண்ணிருக்கானா 630 rupees பே பண்ணிருக்கான். எனக்கு காஸ்ட் பிரைஸ், அப்ப இந்த ஷாப்கீப்பரோட விலை என்னன்னு தெரியணும். சிம்பிள்மா, ஃப்ரண்டா பேக்கா? பேக்ல வரேன். அப்ப 100 எங்க வரும்? மேல. சோ சுரேஷ்ல இருந்து ரமேஷ் 100 மேல போடுறேன். ரமேஷ்ல இருந்து ஷாப்கீப்பர் 100 மேல போடுறேன். 10% லாஸ். லாஸ்னா 100 மைனஸ், சோ 90. 40% லாபம், அப்போ 140. 20க்கு 20 என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. 9 டேபிள்ல 63 எத்தனை டைம் வரும்? 7 டைம் ஒரு 0. 14ஐயும் 70ஐயும் அடிச்சீங்கன்னா this is 5 டைம். 5 into 100 எவ்வளவுன்னு வந்திருக்கும்? 500ன்னு வந்திருக்கும். அவ்வளவுதான். சோ ஃபர்ஸ்ட் ஷாப்கீப்பர்ல இருந்து ரமேஷ் கிட்ட, ரமேஷ் கிட்ட இருந்து சுரேஷ் கிட்ட. ஷாப்கீப்பர் 40% லாபத்துக்கு வித்திருக்காரு. ரமேஷ் 10% நஷ்டத்துக்கு வித்திருக்கான். 630 rupeesக்கு வித்திருக்கான். அப்ப அந்த பல்போட காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளவுதான். சோ இதோட நம்மளுக்கு பார்ட் 1 சீரிஸ் முடிஞ்சிருச்சு. பார்ட் 2 சீரிஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் ஃபாலோ பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோங்க. அண்ட் உங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிருங்க அண்ட் லைக் போட்டுருங்க. அண்ட் இந்த ப்ராப்ளம்ஸோட கொஸ்டின்ஸை வந்து PDF நாங்க வாட்ஸ்அப் சேனல்ல போடுறோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல டெய்லி குவிசஸ் மாதிரி கண்டக்ட் பண்றோம். அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், பாத்துக்கலாம். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. பை.